பொதுவா மெஜாரிட்டி இல்லாம ஒரு கட்சி போயிட்டு இத மாதிரி ஆளுநர் கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அரசியலமைப்பு படி இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதவி பிரமாணம் அப்படிங்கறதே அந்த கட்சி கேட்கிற அன்னைக்கு பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு தமிழ்நாட்டுடைய சிஎம்மா வந்துட்டாங்க. அதாவது அதிமுகவில் பெரிய இடத்துக்கு வந்து சிஎம்மா வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ஆளுநர்கிட்ட பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட மாதிரி பதவி பிரமாணம் அப்படிங்கிறத ஆளுநர் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிட்டோம், ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, 118 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ நீங்க அசம்பிளியை கூட்டி அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எந்த ஸ்டேட்லயா இருந்தாலும் ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை கட்சிக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாதி பேர் உடஞ்சி வெளியில போறாங்க அப்படின்னா ஆளுநர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதவி பிரமாணம் அப்படிங்கறத பண்ணி வச்சுட்டு உங்களுடைய மெஜாரிட்டியை வந்து நீங்க அசம்பிளியில வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமா இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நேத்தி விஜய் அவர்கள் வந்து அந்த அடிப்படையில தான் ஆளுநரை போயிட்டு மீட் பண்ணாங்க. அவங்க மீட் பண்ற அதே டைம்ல இங்க சிஎம்மா பொறுப்பேற்பதற்கான அந்த வேலைகளும் நடந்தது. ஏன் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது, ஆளுநர் இந்த ப்ரொசீஜர்லாம் அதுல தான் போவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகம் மூவ் பண்ணாங்க. பட் ஆளுநர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது வந்து எனக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, அதாவது விஜயால மெஜாரிட்டி காமிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு